தமிழ்நாடு மக்கள். ஜெயக்குமார் போன்றவர் சொல்றாங்க பீகார் மாடல் அப்படியே காப்பி அடிச்சு திமுக பண்ணியிருக்கு. நீ பாத்தீங்களா தேர்தலுக்கு முன்னாடி 5000 போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே மேடம். சரி, ஆனா கண்டிப்பா திமுக ஜெயிச்சதுன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து நான் கொடுத்த காசு திருப்பி கொடு அப்படின்னு கேட்கவே கேட்காது. பீகார் மாடல் மாதிரி கேட்காதுங்கிறீங்க? ஆமா, கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு உலகத்துல எந்த அரசாங்கமாவது கேட்டிருக்குமாங்க? நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கங்க, அந்த நோட்டீஸை பார்த்த சிரிப்பு வருது. அந்த மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 கோடி இன்னைக்கு நட்டமாயிருக்கு. இன்னைக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு ஜெயக்குமார் சொல்றாரு மேடம். கால்குலேட்டர் இருக்கு, எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்க. 6,700 கோடி வருது. இதுல என்ன பிரச்சனை? நம்ம தமிழ்நாடோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா? 4 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 4 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட். அதில் 6,700 கோடியை மனசார ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் பெண்கள் எடுத்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இங்கே பட்ஜெட் அழிஞ்சு போச்சு? எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களோ? சட்டம்னா என்னடா முடிஞ்சோன்னா 5000 போட்டிருக்காங்களே அப்படின்னு. கண்டிப்பா